அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள். அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் வட்டசிலி கெண்டை மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நாம் மீனை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த கொசுக்க மீனை நம்ம எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு ஒரு வீடியோவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாம் குழம்ப தாளிச்சிடலாமா? இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சுவையும் மணமும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் வெள்ளைப்பூடு, வெங்காயம் 150 கிராம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணாத ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 5 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு, 6 பச்சை மிளகாய். இந்த எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த குழம்புக்கு தேவையான புளி 150 கிராம் ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் புளி கரைசலில் மிளகாய்த்தூளை சேர்த்துக்குவோம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கொதி வர வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த குழம்புக்கு நம்ம புளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். தக்காளி நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். நான் மாங்காய் பீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கலைன்னா புளியை சேர்த்துக்கோங்க கூடுதலாக. இது நாட்டு மீன், அதனால் புளிப்பு உப்பு காரம் 3மே கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். இந்த குழம்பு பழசு பட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புல மீனை சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரட்டும், கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இந்த குழம்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். நாம் இந்த கொஸ்க மீன் சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புல இருக்க சளியெல்லாம் வெளியேறிடும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு. நாம் இப்போ குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது. நீங்களும் கம்மா மீன் கிடைச்சா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.